ரோப்பா அப்பாவின் ஆட்சி, அப்பா கடையில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களே தவிர ஆட்சியில் கான்சென்ட்ரேட் பண்ணல. தப்பாக இருக்கக்கூடிய அப்பாவின் ஆட்சி இது. ஸ்டாலின் அவர்கள் வழக்கம் போல வாயால் வடை சொல்கிறாரு, வழக்கம் போல புழுகுறாரு, கரண்ட் பில்லை குறைப்பேன்னாரு. ஒரு யூனிட் கூட இவர் கரண்ட் ரெடி பண்ணலை. விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்தவர் அப்படின்னு நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா கருணாநிதி திமுகவும் தான் சொல்லுவோம். அந்த அளவுக்கு கூகுள் ஆண்டவரே காரி துப்புற அளவுக்கு இவங்களுடைய செயல்பாடுகள். 5000 ரூபா நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுத்து மேல் பாக்கெட்டில் வச்சு கீழ் பாக்கெட்லேருந்து 15,000 20,000 ஒரு வீட்டில் உருவுறீங்க. பொருளாதார வளர்ச்சியில் இருக்கிற நீங்கள் ஏன் உங்களுடைய அரசு நிர்வாகத்தை நடத்த முடியல? ஏன் சம்பளம் கொடுக்க முடியல? ஏன் உங்களால் வாத்தியாரெலாம் தெருவில் இறங்கி போராடுறான்? இது தமிழகத்தை போன்று 3 மடங்கு பெரிய ஸ்டேட் உத்தரப்பிரதேசம். அவன் சர்ப்ளஸ் பட்ஜெட் போடுறான். ஏன் உன்னால முடியல? உன்னை பொறுத்த வரைக்கும் அவன்லாம் அறிவு இல்லாதவன். நீ தான் நேராக ரிப்போர்ட் ஸ்டவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில பிரச்சார பிரிவின் இணை அமைப்பாளர் திரு ஓமவொலியூர் ஜெயராமன் அவர்கள். வணக்கம் சார். ஸ்டாலின் அவர்கள் மேடையில் பேசும்போது சொல்றாரு, இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் ஒரு தனிக்காட்டு ராஜாவாக இங்கு செயல்படுது. இங்க இருக்கும் பாஜகவும் சரி, அதன் அடிமை கட்சிகளும் சரி, என்னதான் அந்தர் பெல்ட்டி அடிச்சாலும் இங்க அவங்களுடைய பாச்சா பலிக்காது அப்படின்னு இருக்காரு. அவர் சொல்றது கரெக்ட் தான். அவர் பாச்சா பலிக்காதுங்கிறது மட்டும்தான் டிபேட்டபிள். அதுக்கு மட்டும் என்னுடைய ஃபிட்டிங் ரிப்ளை இதோட பின்பகுதியில் சொல்கிறேன். தனிக்காட்டு ராஜாவாக இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது வாஸ்தவம், உண்மை. மீடியாக்களை அடிமையாக வச்சுருக்கிறதுல தனிக்காட்டு ராஜாவாக இருக்காங்க. மீடியாக்களை இவங்க நீட்டுற இடத்துல குறைக்கக்கூடிய மாதிரி ஒரு ட்ரெயின்டு பெட் அனிமல் மாதிரி வச்சுருக்கிறதுல இவங்க தனிக்காட்டு ராஜாவாக இருக்காங்க. ஊழலில் தனிக்காட்டு ராஜாவாக இருக்காங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சு விற்கிறதுல தனிக்காட்டு ராஜாவாக இருக்காங்க. கட்சிக்காரன்ட்டியே லஞ்சம் வாங்கி, நீங்கள் சமீபத்தில் பேப்பரில் படிச்சிருப்பீங்க, முந்தா நாள் தினமலரில் வந்தது. திருவள்ளூரில் ஒரு ஒன்றிய செயலாளர், அவர் பையனுக்கு வேலைக்கு லஞ்சம் கொடுக்குறாரு. அதுக்கு 10 லட்சம் ரூபா லஞ்சம் கொடுக்கும்போது அதுக்கப்புறம் அது போஸ்டிங் கொஞ்சம் நிறையா பேரை கலந்து போடணுங்கும்போது இவருக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபா கொண்டு வந்து, இவர் யார்கிட்ட லஞ்சம் கொடுத்தாரோ அவர் மூலமாக வேற ஒரு 1.5 லட்சம் ரூபா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எனக்கு எதுக்குப்பா பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க நீங்கள் ஒரு வேலைக்கு பணம் கொடுத்துருந்தாங்க, வேலை கேட்டால் அதுக்கு வந்தது, உங்கள் ஷேர் 1.5 லட்சம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. நாய் வாழை வெட்டி நாய்க்கே சூப்பு விற்கிற கதையா? லஞ்சம் வாங்கின ஆளுக்கே ஷேர் அந்த கட்சியோட இது பார்த்தீங்கன்னா, அதனால அவங்க தனிக்காட்டு ராஜாவாக இருக்காங்க அந்த லஞ்ச இதில். இங்கே பஞ்சாபுக்கு அடுத்த லெவலில் தமிழகம் முழுவதும் போதை கலாச்சாரத்தில் இருக்கிறதுல இவங்க தனிக்காட்டு ராஜாவாக இருக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், அதில் இவங்க தனிக்காட்டு ராஜாவாக இருக்காங்க. போதையில் தமிழ்நாடு வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, போதைப் பொருட்கள் குஜராத்தை தாண்டி தான் வருது, அதானியோட அதை தாண்டி தான் வருது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணியிருந்தா இங்கே வந்திருக்காது இல்லை? இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் விஜிலண்ட்டாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் தமிழ்நாடு ஃபில்டர் பண்ணப்படுது. இங்கே சிக்கல் என்னென்னா, இவங்க ஏர்போர்ட்லேயும் சரி, இதுலேயும் கடல் மார்க்கத்தில் வர வழியிலையும் சரி, மத்திய அரசு செய்யும்போது, நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இந்த தங்கத்தை அவங்களுடைய ஆசன வாயில கடத்திட்டு மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் கொண்டு இது பண்ணுறது ரெகுலராக நீங்கள் பேப்பரில் படிப்பீங்க. அது எவ்வளோ பிடிக்கிறாங்க, எவ்வளோ வெளியில் வருது அப்படிங்கிறது செகண்டரி. பிடிக்கிறதுக்கு தங்கத்தை கடத்தி வந்தார்கள், மறைவிடத்தில் தங்கத்தை கடத்தி வந்தார்கள்னு படிச்சிருப்பீங்க. அவங்க கடைசியில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறது லோக்கல் போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. மீனம்பாக்கம் போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி, மீனம்பாக்கம் போலீஸ்கிட்ட 200 பேர் திரண்டு போய், எதுக்காக திரண்டு போகிறான்? என் ஆளுக்கு தங்கம் கடத்துறதுக்கு கூட அவனுக்கு இந்த தமிழகத்தில் உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு 1.5 வருஷம் முன்னாடி பேப்பரில் படிச்சிருந்துருப்பீங்க. அந்த அளவுக்கு இங்கே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது. நீங்கள் போலீஸ்காரங்களை மைட் இஸ் ரைட், நீங்கள் ஒரு 50-100 பேரோட சேர்ந்து ஒரு கலவரமோ ரகலையோ பண்ணீங்கன்னா சட்டம் உங்களை பாதுகாக்கும். நீங்கள் தனி மனிதனாக நீங்கள் யோக்கியத்துக்காக, நேர்மைக்காக, உங்களுடைய உரிமைக்காக போராடினா அது இங்கே மறுக்கப்படும். அந்த விஷயத்தில் தனிக்காட்டு ராஜாவாக இருக்காங்க. 2வது, வல்லவன் வகுத்ததே வாய்க்கால், ஆட்சி அதிகாரம் எங்கிட்ட இருக்குங்கிறதுனால கோர்ட்டு தீர்ப்பை கூட காலில் போட்டு மிதிக்கக்கூடியதை தமிழகத்தில் பார்க்குறோம். அதில் தமிழ்நாடு தனிக்காட்டு ராஜாவாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றணுன்ட்டு ஒரு நபர் நீதிபதி ஒரு சிங்கிள் பெஞ்சுக்கிட்ட போச்சு. சிங்கிள் பெஞ்ச் ஆமாம் நிறைவேற்றுங்கும் போது இவங்க 144 போட்டாங்க. அதுக்கப்புறம் 144 செல்லாதுன்னு போய் பிரச்சனை வரும்போது அப்புறம் இவங்க 2 நபர் பெஞ்சுக்கிட்ட போனாங்க. அவங்களும் அதே தீர்ப்பு சொன்னாங்க. உடனே 144 போட்டாங்க. இந்த மாதிரி சட்டத்தின் ஆட்சியை, ஒரு கோர்ட்டு உத்தரவை நிறைவேற்றுவதில் கூட இவங்க ஒரு தனி தீவாக எதேச்சதிகார மனப்பான்மையோடு செயல்படும் போது சட்டமாவது ஹைகோர்ட்டாவது
அப்படிங்கிற லெவலில் தான் இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது. அதுலேயும் தனித்தீவாக தான் இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல ஒரு லிஸ்டே சொல்றாரு, நாங்க என்னென்ன பண்ணோம் அப்படின்றதுல மகளிருக்கான விடுதியா இருக்கட்டும், அன்பு சோலையா இருக்கட்டும், 11.19 விழுக்காடு பொருளாதாரத்துல நாங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம், வேலை வாய்ப்பிலே வந்து தமிழ்நாடு நம்பர் 1 மத்திய அரசே வந்து சொல்லுது அப்படின்னு லிஸ்ட் போட்டுட்டு அவர் சொல்றாரு. இந்த லிஸ்ட் சொல்லியே எனக்கு வந்து மூச்சு முட்டுது, இதுல ஒரு 5% அதிமுக பண்ணியிருக்குமா, நான் அதிமுகவுக்கு ஓப்பன் சேலஞ்ச் விடுறேன்னு சொல்லியிருக்கேன். அதாவதுங்க, அவர் வந்து வாயால் வடை சொல்றதுல தமிழக முதல்வர் மிகச்சிறந்த வடை மாஸ்டர். அவர் அந்த வடை மாஸ்டரோட நீங்கள் வடையெல்லாம் நம்ம எண்ணினோன்னு வச்சுக்கலாம், நம்மளுக்கே பொழுது நம்மளால் கட்டுப்படுத்தவே முடியாது. நாம் சொல்ல வேண்டாம், கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலராக அண்ணன் சண்முகம் இருக்காங்க. நீங்கள் சண்முகத்தோட பேச்சை நீங்கள் தொடர்ந்து கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா அவர் லிஸ்ட் அவுட் பண்ணுறார். நாங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம், நாங்கள் வந்து 4 ஆண்டு சாதனைகளை 400 ஆண்டு சாதனையை நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்லாம் ஒரு பில்டப் கொடுக்குறாரு பாருங்க. அதுக்கு சண்முகமே ஃபிட்டிங் ரிப்ளை கொடுக்குறாரு. இவங்க கூட்டணி கட்சி தலைவர் சொல்றாரு 90% கூட இவங்க வந்து நிறைவேற்றாம புழுவுறாங்க அப்படின்னு நான் சொல்லலை. அந்த கட்சி கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அண்ணன் சண்முகம் சொல்றாரு. அவர் சொல்றதுல நீங்க ஒரு 5-6 விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க. சட்டமன்றத்தையே நாங்கள் வருஷத்துல 150 நாளைக்கு கூட்டுவோம், நாங்க ஏன் கூட்டலை, 50 நாள் கூட சட்டமன்றம் நடக்கிறது இல்லை, ஜனநாயக விரோத செயலா இருக்கு அப்படின்னு சண்முகம் அண்ணா இது ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறார். பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம்னாங்க, குறைச்சிங்களா? கேஸுக்கு மானியம் கொடுப்போம், நீங்கள் குறைச்சிங்களா? மது விலக்கை படிப்படியாக கொண்டு வருவோம், நீங்கள் குறைச்சிங்களா? அதே மாதிரி கரண்ட் ரீடிங் எடுக்கிறத நாங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் கொண்டு வருவோம், நீங்கள் குறைச்சிங்களா? அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகைன்னு சொன்னீங்க, குறைச்சிங்களா? இதெல்லாம் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த என்னுடைய கேள்வி இல்லை. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அண்ணன் சண்முகம் அடுக்குகின்றார். நீங்கள் தினசரி பஸ் இயக்கிறதே அது தெய்வாதீனமாக தெய்வ செயலில் தான் தமிழ்நாட்டில் அரசாங்க பஸ்ஸில் போகிறவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. 2வது டம்பம், பெருமை, பீத்திக்கிற பெருமை, பொய்யா புழுகுறாங்கல்ல. ஏன் அப்போ சென்னைக்குள்ளே ப்ரைவேட் பஸ்ஸுக்கு இவங்க ஏன் அலோவ் பண்ணுறாங்க? ப்ரைவேட் பஸ்ஸுக்காரங்களும் நீங்கள் சென்னை நகரத்துக்குள்ளே கூட நீங்கள் பஸ் ஓட்டிக்கிறதுக்கு பர்மிஷன் தரோன்னு ஏன் சொல்கிறாங்க? நீங்கள் தான் சூப்பர் ஆச்சே, நீங்கள் தான் சூப்பர் அப்புன்னு சொல்லி நீங்கள் தான் 11% நீங்கள் பொருளாதார வளர்ச்சியில் இருக்கிற நீங்கள் ஏன் உங்களுடைய அரசு நிர்வாகத்தை நடத்த முடியல? ஏன் சம்பளம் கொடுக்க முடியல? ஏன் உங்களால் வாத்தியார்லாம் தெருவில் இறங்கி போராடுறான்? டிபிஐயில் 4 நாள் முன்னாடி போராட்டம் நடத்துகிறாங்க வாத்தியார்கள்லாம். அவங்க கிட்டத்தட்ட 1500 ஆசிரியர்களை கைது செஞ்சு கொண்டு போகிறாங்க. ஒரே இப்போ 2012 சேர்ந்த அவங்களுக்கு ஒரு சம்பளம், அதே வருஷத்தில் சேர்ந்த எங்களுக்கு ஒரு சம்பளமா அப்படின்னு அவங்க போராடுறாங்க. அந்த 1500 பேரும் இந்த ஆட்சியை சபிக்கிறாங்க, வயிறறிஞ்சு சபிக்கிறாங்க. அதுக்கு 4 நாள் முன்னாடி ஒரு நர்சம்மா பஸ்ஸுக்குள்ளேருந்து எட்டி பார்த்து, இதுவரைக்கும் தமிழக வரலாறுல ஜெயலலிதாவை கூட அப்படி யாரும் ஆணவமாக நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி 2002 அரசு ஊழியர்கள் பேசினவங்க கூட அவங்கள அந்த அளவுக்கு தனிநபர் தாக்குதல் நடத்தலை. ஒரு நர்ஸு, ஒரு அம்மா பஸ்ஸுக்கு வெளியில் தலையெட்டி பார்த்து, நேயர்களுக்கு புரியணுங்கிறதுக்காக விவரமாக சொல்கிறேன், மா சுப்பிரமணியம் எதுக்கு வரணும், அவனை வரச்சொல் அப்படின்னு தமிழக முதல்வரை, மாண்புமிகு மரியாதைக்குரிய தமிழக முதல்வரை ஒரு மேலே சாடி தீக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டுறாங்க பாருங்க. இவங்க வந்து வெறும் வெத்து வைட்டு விளம்பர அரசு 11.5 நாங்கள் வந்து பொருளாதார வளர்ச்சி அப்படின்னா ஏன் உனக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு கூட வக்கில்ல? கடன்ல தமிழகம் இருக்குது, அதனால கொடுக்க முடியாது. அந்த கடன் வாங்கினது யாரு? அது அதிமுக ஆட்சி காலத்துல எவ்வளவு வாங்கினாங்க? அதிமுக ஆட்சியில 4 லட்சம் கோடி அதிமுக ஆட்சியில கடன் இருந்தது. நீ வந்த உடனே ஏன் 9 லட்சம் ஆச்சு? நீங்க அந்த பட்ஜெட்டை சுருக்கில கொண்டு வந்திருக்கணும். பீகார் பட்ஜெட் போடுறாங்க, பான்பராக் வாயா, பானிபூரி விற்கிறவன் அப்படின்னு நீங்கள் கேவலப்படுத்துறீங்களா? பொழப்புக்காக இங்கே வரான்னு அவன் 35,000 கோடி சர்ப்ளஸ் பட்ஜெட் போடுறான். இது தமிழகத்தை போன்று 3 மடங்கு பெரிய ஸ்டேட் உத்தரப்பிரதேசம், அவன் சர்ப்ளஸ் பட்ஜெட் போடுறான். ஏன் உன்னால முடியல? உன்னை பொறுத்த வரைக்கும் அவன்லாம் அறிவில்லாதவன். நீ தான் வந்து நேராக ஐன்ஸ்டீன், அரிஸ்டாட்டில் அந்த மாதிரி நீங்க அந்த வரிசையில உங்களையே நீங்க ஒப்பிட்டுக்கிறீங்க. ஆனா ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, அதிமுக ஆட்சி காலத்துல தமிழகம் வந்து பாழா போச்சு, இப்ப நாங்க இருந்த இந்த 4 வருஷம் தான் மக்கள் வந்து துள்ளி குதிக்கிறாங்க, மக்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிற இடத்துல வந்து சில சக்திகள் தான் வந்து மதவெறி அப்படின்ற பேர்ல சில விஷயங்களை, பிரச்சனைகளை வந்து தூண்டி விடுறாங்க அப்படின்னு சொல்றேன். அது நான் ஆரம்பத்துல வந்து இந்த ஊடகங்களை சொல்லும்போது பார்க்குறவங்க நினைச்சிருப்பாங்க, நீங்களே கூட இந்த ஆளுக்கு ஒரு மனநோய் போல இருக்கு, இந்த மீடியாவை எப்போ பார்த்தாலும் கரிச்சு கொட்டிகிட்டே இருப்பான் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். இந்த போன்ற விஷயங்கள்லாம் வெளியில் கொண்டு வராமல் திமுகவை ஒரு கோழியாக எப்படி தன் குஞ்சுக்கு அடை காக்கும், முட்டையிட்டு குஞ்சு பொரிக்க, அந்த மாதிரி இந்த மீடியாக்கள் இந்த தமிழக ஆளுங்கட்சிகிட்ட வாங்கி தின்னு அவங்கள பாதுகாக்குது.
ஒரு இவங்க ஊடகத்திலிருந்து நேர்மையாக செய்தியை கொண்டு வர வேண்டியவர்கள் திமுகவுக்கு அடியாள் வேலை பார்க்குறாங்க, வாய் அடியாளாக இருக்காங்க அவங்க. எதனால் இதை சொல்கிறேன்னா, இந்த 4.5 வருஷம் 5 வருஷம் முடிய போகுது. ஒரே ஒரு யூனிட் மின்சாரம் கூட தமிழகம் தயாரிக்கலை. 2 நாள் முன்னாடி தினமலரில் அதையும் எடுத்து போட்டிருக்காங்க. எல்லா மட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய அரசு ஊழியர்களும் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. நீங்கள் வந்து குடி நோய் நீங்கள் பாருங்கள். நான் வந்து இந்த சமுதாயத்தில் பல தளங்களில் நான் பார்க்குறதுல குடி நோய் தான் பெரிய விஷயமா இருக்குது. வீட்டில் இவங்க என்ன சொல்கிறாங்க, முந்தா நாள் வந்து நேத்திக்கு திருவண்ணாமலையில் வடமாஸ்டர் ஸ்டாலின் பேசும்போது 5000 ரூபா மாதத்துக்கு அவங்களுக்கு மிச்சம் முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. 5000 ரூபா நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுத்து மேல் பாக்கெட்டில் வச்சு கீழ் பாக்கெட்லேருந்து 15,000 20,000 ஒரு வீட்டில் உருவுறீங்க. நீங்கள் ஒரு ஆள் சராசரியாக 300லேருந்து 400 ரூபாய்க்கு குடிக்கலாம் ஒவ்வொரு குடும்பத்துலேயும். அவன் வந்து 600 ரூபா 700 ரூபாய்க்கு வேலைக்கு போனால் இவன் 300 ரூபா 400 ரூபாய்க்கு குடிச்சிட்டு இவனுடைய சைட் டிஷ்ஷு இவனுடைய அதர் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் சேர்த்து 500 ரூபாய்க்கு வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த 300 ரூபாயும் வீட்டில் கொடுக்காத ஆளுங்களாம் நான் பல இடங்களில் பார்க்குறேன், கண்ணால் பார்க்குறேன். இந்த குடிநோயோட பிரச்சனை இன்னும் 5 வருஷம் கழித்து தமிழகத்தை எந்த இடத்துல கொண்டு போய் நிற்கிதுங்கிறது மருத்துவ ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பிரச்சனையை கொண்டு வரப்போகுதுங்கிறத அதன் வீரியத்தை இந்த பொறுப்பற்ற அப்பா, ஒரு ஊதாரித்தனமாக செலவு செய்யக்கூடிய இந்த அப்பா முதல்வர் வேடிக்கை பார்த்து அப்பா கடையை ப்ரமோட் பண்ணுறாரு. 50,000 கோடி 60,000 கோடிக்கு ஒயின் ஷாப் வியாபாரம்னு மார்த்தட்டிக்கிறாங்க. அப்போ வந்து பீகார் வந்து உங்களோட பின்தங்கிய மாநிலம், அவனை பானிபூரி வாயான் வடக்கன் பீடா வாயன்னு சொல்கிறான். அவன் அந்த ஊரில் அவன் தடை பண்ணுறான், இதை மது விற்பனையை தடை பண்ணுறான். குஜராத்துக்கு அடுத்ததாக முழு தடை விதிக்கப்பட்டுள்ள மாநிலம் பீகாராக இருக்குது. ஆனால் நீங்கள் மது வச்சு தான் ஆட்சியை செலுத்துறீங்க. 2வது நாங்கள் வந்து 11.5 கொண்டு வந்துட்டோம், அதில் உங்களுக்கு என்ன பெருமை, மேய்க்கிறது எருமை, அதில் என்ன பெருமை அப்படிங்கிற கதையா? இதுக்கு நீங்கள் எந்த விதத்தில் காரணம்? இயல்பாகவே தமிழகம், நீங்கள் வந்து 1000 வருஷமாகவே நீங்கள் தமிழகத்தை பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வெளியாட்கள் படையெடுப்பை நம்ம இங்கே பார்க்கல. உங்களுக்கு ஒரு அளவில் வந்து விஜயநகர பேரரசு தமிழகத்தை அரணாக இருந்து இந்த இஸ்லாமிய படையெடுப்பை தடுத்து ஆட்கொண்டது. தமிழகம் வந்து மீதி மாநிலம் மாதிரி இல்லாமல் சமவெளிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, இயற்கை வளங்கள் இயற்கையாக இருக்கக்கூடிய பகுதி, அறிவாளிகள் நிறைந்த மாநிலம். தொன்று தொட்டு தமிழகம் தென்னிந்தியாவில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மனித வளமும் அறிவுள்ளவர்களும் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறதுனால அதில் நீங்கள் எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சீங்க? நீங்கள் ஆட்சி செய்யும் போதெல்லாம் தமிழகத்தை தலைகுனிய வைக்கின்றீர்கள். அதனால தான் எங்களுடைய அருமை தலைவர், மாநில தலைவர் பண்ணையார் நயினார் அவர்கள் தமிழகம் தலைநிமிர யாத்திரைன்னு போகிறதுக்கு காரணமே தமிழகத்தை தலைகுனிய வைக்கின்றது இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இவங்க அதோடு இல்லாமல் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, தமிழ்நாடு அப்படின்னாலே இது வந்து இந்திய நாடோட சம்பந்தம் இல்லை, நாங்கள் ஏதோ தனி ராஜ்யம் நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு இல்யூஷனில் இருக்காங்க. இவங்க வந்து பிரிவினைவாதத்தை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நச்சு மனதோட இவங்க போறாங்கன்னு நான் குற்றம் சுமத்துகிறேன். ஸ்டாலின் அவர்கள் வந்து கிரிக்கெட் ஆடுறத வந்து நிறைய இடத்துல கேலி பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாங்க. அப்போ டிஎம்கேவோட ஐடிவிங்கே வந்து அவர் உண்மையிலே விளையாடி உண்மையிலே சொன்ன மாதிரியே 3 விக்கெட் எடுத்த ஒரு வீடியோ போட்டு அவங்க சொல்றாங்க, இன்னைக்கும் நேற்று எங்க தலைவர் வந்து விக்கெட் எடுக்க ஆரம்பிக்கல, அப்பத்துலேருந்தே அவர் ஆரம்பிச்சிட்டாரு, சங்கிகளும் பங்காளிகளும் இந்த வீடியோ வந்து பாருங்க உங்களுக்காக தான் அப்படின்னு போட்டுட்டு ஸ்டாலின் அவர்கள் பவர் ஹவுஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு தொழிற்சங்கவாதி இருக்கார், அவர் இப்பவும் கிரிக்கெட் விளையாடுறார். இந்த தொழிற்சங்கவாதி பல பேர் கிரிக்கெட்டில் இருக்கிறவங்களுக்கும் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கும் அந்த தொழிற்சங்க தலைவர் குறிப்பாக ரயில்வே தொழிற்சங்கத்தில் இருக்கார். அவர் ஒரு கிரிக்கெட் டீம் மெயின்டைன் பண்ணுறார். மெட்ராஸில் இதில் வந்து கிரிக்கெட் கிளப்பில் வந்து 1st டிவிஷன் 2nd டிவிஷன் 2 டிவிஷனும் அவர் டீம் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து ஏதாவது ஒரு பிச்சில் கிரிக்கெட் விளையாட அவங்க டீம் போகுதுன்னு வச்சுங்க, இவர் கிரிக்கெட் விளையாடுவார். இவர் பேட்டிங் பண்ணும்போது உங்களுக்கும் கிரிக்கெட் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பவுலிங் போடுறவன் தான் ஃபீல்டு செட் பண்ணுவான். இவர் என்ன பண்ணுவார், பேட்டிங் ஆடுறவர் பவுலர் டீம் செட் நீ கவர்ஸில் நிற்காத, நீ சில்லி பாயிண்டில் நிற்காத, நீ மிட் விக்கெட்டில் நிற்காத, அங்கே போ, டீப் இதுக்கு போ, இவர் நீ டீப் லாங்கான் போ அப்படின்னு இவர் ஃபீல்டு செட் பண்ணுவார். என்ன காரணம்னா தான் அவுட் ஆகிடக்கூடாது. ஏன்னா இவர் வந்து தொழிற்சங்கவாதி, ஒரு தாதா மாதிரி இவர் நடந்துக்கக்கூடியவர். ஒரு தொழிற்சங்கவாதியே இந்த மாதிரி மிரட்டி ஒரு ஃபீல்டை செட் பண்ணி தோக்கிற மேட்சை ஜெயிச்சோன்னு சொல்லுவார். இல்லை ஸ்டெம் போல்டெல்லாம் எடுக்கிறாரு, அதை எப்படி? இல்லை அதான் சொல்ல வரேன். அதனால் அந்த தொழிற்சங்கவாதியே ஒரு சாதாரண தொழிற்சங்கவாதி. அந்த மாதிரி ஒரு 100 தொழிற்சங்கவாதிகள் இருக்காங்க. ஆனால் கிரிக்கெட்டில் ஒரு
இது உள்ளவர், காதல் உள்ளவர். அவர் டீமை நடத்தி ஒரு சாதாரண தொழிற்சங்கவாதி. இவர் மாதிரி இன்னும் 100 பேர் இருக்காங்க. ஆனால் முதல்வருங்கிறவர் ஒருத்தர் தான். அந்த முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர், ஒரு முன்னாள் முதல்வரோட பையன், ஏற்கனவே மேயராக இருந்தவர், துணை முதல்வராக இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஆகிட்டு போகிறது அது ஒரு பெரிய விஷயங்களா? அதனால் இவர் 3 விக்கெட் எடுத்தார், 30 விக்கெட் எடுத்தார். சரி, இவர் வந்து நம்ம வந்து கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் இவர் தான், சச்சின் டெண்டுல்கர் இவர் தான், பெயின் லாரா இவர் தான், ஆல்வின் காளிச்சரன் இவர் தான் அப்படின்னு கூட நம்ம வச்சுப்போம். நான் என்ன சொல்கிறேன், அதனால என்னப்ப எங்கள் அப்பாவுக்கு இம்மா பெரிய மீசங்க, ஆனால் எனக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிச்சா மாதிரி முகரக்கட்டையில் முடியே வளரலைன்னா அதுக்கு யார் பொறுப்பு? அதனால் இவர் மிகப்பெரிய கிரிக்கெட் ஜாம்பவான கூட இருக்கட்டும், சுனில் கவாஸ்கருக்கே இவர் தான் ட்ரைனிங் கொடுத்ததா கூட நம்ம வச்சுப்போம். ஆனால் இவர் அதனால் தமிழகத்துக்கும் என்ன இது? ஆனால் இவரை வந்து கிரிக்கெட்லேயும் ஒரு ஞான சூன்யங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ராமநாதபுரத்துலேருந்து ஒருத்தர் வந்து ரயில் பிடிச்சி ஒரு மாற்றுத்திறனாளி, நான் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக உலக கோப்பையை வென்று விட்டேன் அப்படின்னு சொல்லி டோப்பா அப்பாட்டு கொண்டு போய் கப்பை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, 10 இவர்கிட்ட துணை முதல்வர்கிட்ட போகிறாரு, சின்ன தத்திட்டு தான் போகிறாரு. அதுக்கப்புறம் அவர் தான் என்ன பண்ணுறாரு, அப்பா தத்திட்டு அழைச்சிட்டு வர்றாரு. அது வந்து முதல் நாள் வந்து துணை முதல்வரை பார்க்கும்போது, விளையாட்டுத்துறை அமைச்சரை பார்க்கும்போது ஒரு கப்பு வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் முதல்வரை பார்க்க போகும்போது வேற ஒரு கப்பு வச்சுருக்காரு. இதை கூட இவங்கெல்லாம் கவனிக்காதவங்க. நீங்கள் பாருங்கள், உங்களை பார்க்க ஒரு ஆள் வர்றாரு, நான் அழைச்சிட்டு வரேன். இவர் யார் தெரியுங்களா? இவர் தாங்க பெரிய மீடியா ஓனர், இன்டர்நேஷ்னல் லெவலில் பத்திரிக்கைலாம் நடத்துகிறாருங்க. அமெரிக்காவில் இந்த தி வீக்னு பத்திரிக்கை வருது பார்த்தீங்களா, அதோட ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்துகிறேன். அதுக்கப்புறம் நான் மறுநாளைக்கே அவரை அழைச்சிட்டு வந்து உங்கள் பக்கத்துலேயே வேற ஒருத்தரை வச்சுட்டு, இவர் தாங்க லண்டன்லேருந்து வர டைம் பத்திரிக்கைக்கு இவர் தாங்க ஓனர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? சரியான லூஸு, ஃப்ராடு பைய, சீட்டிங் ஃபெலோ அப்படின்னு பார்க்குறவங்க நினைப்பாங்க. ஆனால் இந்த முதல்வரும் துணை முதல்வரும் எந்த அளவுக்கு உலக அறிவே இல்லாமல் இருந்தால், ஒரு பொது விவரமே தெரியாமல் இருந்தால், இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் கொடுங்க, என்னை 2 பேர் பார்க்க வந்தாங்கன்னா என் கூட இருக்கிறவங்க இவன் யார் தெரியுமா அப்படின்னு என் அளவில் சாதாரண தொண்டன், நான் ஒரு கவுன்சிலராக கூட ஜெயிக்காதவன், ஏன் அளவுக்கே கூட அந்த மாதிரி சொல்லும்போது ஒரு முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் கூட இருக்கிறவங்களும் எந்த அளவுக்கு ஒரு ஞான சூன்யங்களாக இருக்காங்கங்கிறது தான் இவருடைய வெளிப்பாடை காமிக்குது. இவர் வந்து நாங்கள் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் இதெல்லாம் பெருமை பீத்திக்காதீங்க. நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆள், மாற்றுத்திறனாளி கிரிக்கெட்டில் நான் மெடல் வாங்கிட்டேன்னு சொல்லி உங்களை வந்து ஊருக்கே விபூதி அடிக்கிற திமுகக்கும் இவங்களுக்குமே விபூதி அடிச்சுட்டு போயிட்டான். அந்த அளவுக்கு தாங்க இவங்களுடைய ஆட்சி திறமையே இருக்குது. இவங்க வந்து எல்லாமே பேப்பரில் மட்டும்தான், சீனி சக்கரத்து தப்பா ஸ்லேட்டில் எழுதி நக்குப்பாங்கிற லெவலில் தான் இவங்களுடைய அறிவு, இவங்களுடைய செயல்திறன், இவங்களுடைய ஆற்றல், இவங்களுடைய நிர்வாகத்திறன் எல்லாமே தோற்று போன நிர்வாகம். இதில் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் இந்த கேள்விக்கு சொல்லி இது பண்ணுறேன். அதிமுக தான் அடிமை அப்படிங்கிறாருல. 2019 பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி ஏற்பட்டது. இப்போ பியூஷ் கோயல் தமிழக பொறுப்பாளராக இருக்கார் பாருங்க. அதே போன்று 2019 பியூஷ் கோயல் தான் தமிழக பொறுப்பாளராக இருந்தார். இப்போ இடிக்கப்பட்டு விட்ட பார்க் ஷெரட்டன், அடையார் கேட்னு சொல்லுவாங்க, அந்த ஹோட்டலில் வச்சு தான் கையெழுத்து 2 கட்சிக்கும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. அடிமை கட்சின்னு இவங்களால சொல்லப்படுற அதிமுக பிஜேபியின் டெல்லி தலைமையை சென்னைக்கு வர வைத்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, இவங்க தங்கச்சியை டெல்லியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்திகிட்ட அனுப்பி பேச்சுவார்த்தைக்கு அனுப்பி இவங்க வந்து அவங்க மூலமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நாம் இருக்கிற இடத்துல தேடி வந்து பேசுகிறவங்க அடிமையா இல்லை போகிற நீ அடிமையா? ரெண்டாவது, இவங்களுக்கு 2வது மாடியில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும்போது 3வது மாடியில் ரைடு விட்ட கட்சி காங்கிரஸ் கட்சி. அதனால் ஏற்கனவே நான் இந்த ஸ்டூடியோவில் சொன்ன மாதிரி தான், இவங்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது திமுக விடுற ஜம்பம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சினிமாவில் வந்து வந்து ஒரு பேட்டர் ரவுடி மாதிரி பில்டப் கொடுத்துட்டே இருப்பார். இந்த வடிவேலு கூட சில படங்களில் நான் ஜெயிலுக்கு போகிறேன், நானும் ரவுடி தான், அந்த கதை தான் இவங்கெல்லாம் ரீல் ரவுடிஸ் மாதிரி இவங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கும்போது பேசுவாங்க. இவங்க செயலற்றவர்களின் ஒரு மொத்த கூடாரம், மொத்த கும்பல் தான் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னும் ஒரு குற்றச்சாட்டாக இந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படின்றதுல திமுகவும் சரி காங்கிரஸும் சரி இந்தி கூட்டணி வந்து எதிர்க்குது. அதில் அவர் சொல்றாரு, 100 நாள் வேலை திட்டம் இருக்கும்போதே அதை சரியாக செயல்படுத்தாமலோ அதுக்கான காசு கொடுக்காமலோ அலக்கழிச்சாங்க. இன்னைக்கு 1008 கண்டிஷனை போட்டு 125 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னு கொடுக்குறாங்க. இது என்ன ஒழுங்காவா நடக்க போகுதுன்னு கேட்குறேன். அதில் அப்பாவோட மற்றொரு வடை, ஸ்டாலின் அப்பாவோட மற்றொரு வடை,
நான் 150 நாள் வேலையாக கொடுத்து நான் உங்களுக்கெல்லாம் இங்கே வேலை கொடுப்பேன் அப்படின்னாரு. இது வரைக்கும் இந்த 5 வருஷத்தில் நிறைவேற்றினாரா? செய்யலை. அதுலேயே இவர் அடுத்த விஷயம், இதை வந்து மகாத்மா காந்தி பேர் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறாரு. ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுதுதான். இந்த திராவிட மாடல் கும்பலுக்கு பித்தாமகராக இவங்களுக்கு குலகுருவாக யாரை காமிக்கிறாங்க? ராமசாமியை காமிக்கிறாங்க. அந்த ராமசாமி என்ன சொல்கிறாரு? டிநகர் பஸ் ஸ்டாண்டில் ராமசாமியோட சிலை இருக்குது, ஈவேராவோட சிலை இருக்குது. அந்த சிலை வந்து ஈவேராவே திறக்கப்பட்டது. கருணாநிதி முதல்வராக இருந்தபோது 1972 73 அதுதான் ஈவேரா கடந்து கொண்ட கடைசி நிகழ்ச்சி. அந்த கடைசி நிகழ்ச்சியில், அவருடைய இறுதி நிகழ்ச்சியில் அவர் சொல்கிற 5 என்னுடைய 5 கொள்கை அப்படின்னு முன்வைக்கிறார். காங்கிரஸ் ஒழிக, இந்து மதம் ஒழிக, பார்ப்பான் ஒழிக, காந்தி ஒழிக, இன்னொரு ஒழிக, இன்னொன்று என்ன சொல்கிறார்? காந்தி, பாப்பான், இந்து மதம், காங்கிரஸு, இன்னொன்று ஏதோ சொல்கிறார். மொத்தம் 5 ஒழிக சொல்கிறார். இதுதான் அவர் சாகர வரைக்கும் பேசினது. நீங்கள் ஈவேராவோட குஞ்சுகள் நாங்கன்னு சொல்லிக்கிட்டு அவர் வந்து காந்தி ஒழிக அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ என்ன பண்ணோம்? நீங்கள் இல்லைங்க, நாங்கள் ஈவேரா சொன்னதா அதை நாங்கள் ஏற்றுக்கல, வி டிஃபர் வித் ஈவேரா, அது ஆனால் நாங்கள் வந்து காந்தியை ஏற்றுக்கிறோன்னு முதல்ல ஸ்டாலின் இதுக்கான பதிலை சொல்லட்டும். அதுக்கப்புறம் மீதி விஷயத்தை பற்றி இவர் காந்திக்காக இவர் பேசுகிறாருங்கிறது. காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கிட்டே காங்கிரஸ் ஒழிக அப்படின்னு சொன்னவரோட போய் இவர் கூட்டணி வச்சுக்கிறது, அது காங்கிரஸுக்கு அவங்களுக்கு உண்டான விஷயம், நம்ம அதுக்குள்ளே போக வேண்டியதில்லை. ஆனால் 150 நாள் நான் வேலை கொடுப்பேன்னு சொல்லிட்டு 100 நாளை வந்து 125 நாளாக மாற்றின மோடி அவர்களை நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க. நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஒரு பிம்பத்தை, மாய பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறீங்க. மோடி என்ன சொல்கிறாரு? இப்போ வந்திருக்கிறத 100 நாளை 125 நாளாக மாற்றிருக்கோம். இந்த பேரை வந்து வளர்ச்சி அடைந்த பாரதத்தை நோக்கிங்கிறதுக்காக தான் 2047 வளர்ச்சி அடைந்த பாரதம் அதை நோக்கி போனோங்கிறதுக்காக தான் ஒரு லாங் டேர்ம் மிஷனில் வச்சுருக்காங்க. 3வதாக இதுக்கு வேலை செய்கிறவங்களோட பணம் 1 வாரத்தில் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் அடிப்படையில் நானும் வந்து ஒரு கிராமத்துலேருந்து வரவோம். எங்கள் ஊரில் எனக்கு தெரிந்தவர்கள், என்னுடைய நண்பர்கள் 100 நாள் வேலைக்கு போகிறாங்க. அவங்கள்ட்ட நான் கேட்டபோது, உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ நாளில் வரும் அப்படின்னு கேட்டால், எங்களுக்கு 1 மாதத்துலேருந்து 2 மாதம் சமயத்தில் ஆக்குவாங்க. ஏன், என்ன காரணம்? மோடி தான் பணம் கொடுத்துட்றாரு அப்படின்னா, இல்லை மோடி எங்களுக்கு பணம், உங்கள் பணம் லேட்டாக தான் வரும், பக்கத்து ஊருக்கு வந்துருச்சு அப்படின்னு நாங்கள் கேட்போம். இல்லை, அந்த ஊருக்கான அலாட்மெண்ட் வந்துருச்சு, நம்ம ஊருக்கு தான் இன்னும் வரலன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களும் வந்து இதை போய் எதுக்கு நம்ம கேட்பானே, கேட்டால் அடுத்த நாள் நம்மளை வேலைக்கு கூப்பிடுவாங்களோ மாட்டாங்களோன்னு, எப்படியா இருந்தாலும் இந்த பணம் வந்துட போகுது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அலக்கழிக்கப்பட்டாங்க. 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும். சில நேரங்களில் எங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க, சில நேரங்களில் எங்களுக்கு ரொம்ப லேட்டாக அலைய வச்சு அழ வச்சு கொடுப்பாங்க. இதை நம்பி நாங்கள் வெளியில் வட்டிக்கு கடன்லாம் வாங்குவோம். இந்த பணம் வந்தோடனே 500 ரூபா 1000 ரூபா, அவங்க ஒன்றும் பெரிய அளவில் போய் கடன் வாங்குறது கூட 500 ரூபா 1000 ரூபாயை மீட்ரு வட்டிக்கு கந்து வட்டிக்கு வாங்கி தான் அவங்களுடைய பிழைப்பை ஓட்டுறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த பணத்தை ஏன் அந்த பஞ்சாயத்துக்கு, அந்த கிராமத்துக்கு கொடுத்தது ஏன் எனக்கு கொடுக்கல? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஓமாமுலியூர் வந்து கிராம பஞ்சாயத்து கிடையாது, குணவாசலுங்கிற பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராமம். அதில் குணவாசல், குச்சூர், மாளிகைமேடு, ஓமாமுலியூர் 4 கிராமம் இருக்குது. இதில் ஏதோ ஒரு 2 கிராமத்தில் வந்து அவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு மீதி 2 கிராமத்துக்கு ஏன் ஹோல்டு பண்ணுறீங்க? அந்த பணத்தை வேறு எங்கே ரொட்டேட் பண்ணுறீங்க? அந்த வேறு ஒரு பில் வந்தோடனே கொடுத்துக்கலாம். இதை வந்து பணத்தை இப்போ லாண்ட்ரியில் தட்டையை போட்டால் வாடகை கொடுவாங்கன்னு முன்னாடி ஜோக்கு வரும் பாருங்க, அந்த கதையாக இவங்க அந்த பணத்தை எங்கேயோ ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் மோடி இப்போ டைட் பண்ணுறாரு. டைட் பண்ண உடனே தான் இவங்களுக்கு கோவம் வருது. இவங்க இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் நல்லா கவனித்து பாருங்கள். ஜிஎஸ்டினால் விலை கூடிடுச்சு. மோடி வந்து மனசாட்சியே இல்லாத இந்த மோடி, ராட்சச அரக்க குணம் கொண்ட மோடி, கடலை மிட்டாய்க்கு ஜிஎஸ்டி போட்டார், மருந்துக்கு ஜிஎஸ்டி போட்டார். ஆனால் இந்த முண்டகலைப்பங்க என்ன பண்ணுறாங்க? ரோட்டில் இடியாப்பம் வைக்கிறவனுக்கு கூட நீ போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வா, நான் வந்து உணவு கட்டுப்பாடில் நீ போய் தரச்சான்று வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஏழை எளிய மக்களை வஞ்சிக்கிற இந்த ஸ்டாலின் ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுத கதையாக இவர் வந்து 100 நாளில் வந்து 150 நாளாக மாற்றுவேன்னுலாம் சொல்லிட்டு பீலா விட்டுட்டு இப்போ 125 நாளாக உயர்த்தி கொடுக்குறோம். சம்பளமும் 7 நாளில் வந்துடணும். அதோடு இல்லாமல் யார் வேலை செய்கிறாங்க அவங்க வந்து அவங்களுடைய அட்டண்டன்ஸையும்
ஏற்கனவே இருக்கிறத இன்னும் கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணுறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வைங்க, ஐபால் எடுங்க. ஏன்னா இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, கட்சிக்காரங்களை உள்ளே புகுத்தி அவங்களுக்கான இதில் இந்த திராவிட மாடல் வந்து எதில் பிஹெச்டி வாங்கினாங்க, பிஹெச்டிலாம் கிடையாது, இவங்களே ஒரு யூனிவர்சிட்டி இந்த மாதிரி ஃப்ராடலண்ட் ஆக்டிவிட்டீஸில். அதனால்தான் விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்தவர் அப்படின்னு நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா கருணாநிதியும் திமுகவும் தான் சொல்லும். அந்த அளவுக்கு கூகுள் ஆண்டவரே காரி துப்புற அளவுக்கு இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது. ஆனால் இவங்க வந்து திடீர் காந்தி கரிசனம் கொண்டவங்க, கிரிக்கெட் மேல் காதல் கொண்டவர்கள், இவங்க எல்லாமே திடீர்னு இவங்கெல்லாம் திடீர் குபீர் போராளி. ஒரு இயல்பாக இருக்க வேண்டிய விஷயத்திலேயே இவங்க பொய் சொல்கிறாங்க. இந்த பொய்யை முறியடிக்கும் விதமாகத்தான் தமிழக பாஜகவின் பிரச்சார பிரிவின் சார்பாக எல்லா பஞ்சாயத்துகளிலும் நாம் வந்து இன்னொரு பொங்கலுக்குள்ள இன்னொரு 15 நாளைக்குள்ள நாம் போய் எல்லா பஞ்சாயத்துலேயும் போய் பெரிய கூட்டம், அரங்க கூட்டம், பொதுக்கூட்டம், மாநாடு அதெல்லாம் இல்லாமல் மக்கள் இருக்கிற இடத்துக்கு போவோம். 100 நாள் வேலை திட்டம் வந்து இப்போ விவசாய காலங்கிறதுனால விவசாய அறுவடை வருது அப்படிங்கிற காலத்தினால் 100 நாள் வேலை திட்டம் இப்பொழுது கிடையாது. விவசாய காலத்தில் இல்லாத நாட்களில் 100 நாள் வேலை அதுலேயே அந்த கிளாஸில் வந்துடுது, ஏற்கனவே இருந்தது தான். அதனால் அந்த மக்கள் யார் ரூரலில் போகிறாங்கன்னு தெரியும், நம்ம கட்சிக்காரன் இருக்கிறவனுக்கு தெரியும் 100 நாள் வேலைக்கு. அந்த மக்களை கூட்டி வச்சு 50 பேர் 25 பேர் அப்படிங்கிற அளவில் சொற்ப எண்ணிக்கையில் இருந்தால் கூட நாங்கள் நோட்டீஸை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுத்து, இங்கே பாருங்கள், ஸ்டாலின் அவர்கள் வழக்கம் போல் வாயால் வடை சுடுறாரு, வழக்கம் போல் புழுகுறாரு, கரண்ட்டு பில்லை குறைப்பேன்னாரு, 1 யூனிட் கூட இவர் கரண்ட்டை ரெடி பண்ணலை. வந்து நான் 300 கோடி மத்திய அரசு வந்து விவசாய கோடவுன் கட்ட நெல் மூட்டையை சேமித்து வைக்க, அந்த ஒரே ஒரு கோடவுன் கூட இவங்க கட்டவே இல்லை. அதையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் விளக்கி சொல்லி, இந்த ஆட்சி ஒரு பித்தலாட்ட ஆட்சி, இவங்க பொய் புழுகுறாங்க. மோடி 100லேருந்து 125 நாளாக வேலையை வந்து உங்களுக்கு 25 நாள் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி உங்களுக்கான சம்பள பணம் இப்போ வந்து 340 ரூபா கிட்டத்தட்ட அவங்களுக்கான சம்பளம் இருக்குது. அந்த பணமும் உங்களுக்கு யார்கிட்டையும் நீங்கள் கமிஷன் கொடுக்க வேண்டாம். அதையும் மாநில அரசு வந்து 40% கொடுக்கணும்னு சொல்லி மாநில அரசு மீது ஒரு சுமையை வந்து மத்திய அரசு திணிக்குது அப்படின்றாரு. இல்லை, நீங்கள் மாநில அரசுக்கான வேலைகளை தானே செய்யுது. இப்போ நீங்கள் நடக்கிறது மத்திய அரசு நாங்கள் வந்து 4 வழிச்சாலை போடுறோம், 8 வழிச்சாலை போடுறோம், அங்கே வந்து வேலை செய்யுங்கன்னு சொல்லியே. நீங்கள் குடிமராமத்தே பண்ணுறது இல்லையே. நீங்கள் வாய்க்காலுக்கு தூர்வாடுறதில்ல, குளத்துக்கு தூர்வாடுறதில்ல, கம்மாய்க்கு தூர்வாடுறதில்ல, ஊரில் இருக்கிற வேலைக்கருகே அழிக்கிறதில்ல. இதெல்லாம் வந்து மாநில அரசு உள்ளாட்சி நிர்வாகம் செய்ய வேண்டியதுக்கு மத்திய அரசு கொடுக்கும்போது, இன்ஃபேக்ட் இவங்களுக்கு வந்து 60% பணம் கொடுன்னு சொல்லியிருக்கணும் மோடி. ஏன்னா அப்போ தான் இவங்க கொஞ்சமாவது வேலை செய்வாங்க. இவங்க மத்திய அரசு கொடுக்குற பணத்தெல்லாம் 300 கோடியை வந்து ஜஸ்ட் லைக் தட் ஆட்டை போட்டு போயிட்டாங்க. இந்த நெல்லுக்கு இதை ஷெட்டு கட்டி வை அப்படின்னு சொன்னதுக்கு. அந்த அளவுக்கு ஒரு திறனற்ற அரசு, செயலற்ற அரசு, செயல் திறன் இல்லாத ஸ்டாலின் வந்து அவருக்கு வந்து இதை வந்து காந்தாரி புள்ளப்பித்துக்கிட்ட கதை தான். பஞ்சபாண்டவர்களுடைய அம்மா வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னா தானும் கன்சீவ் ஆகலைன்னு சொல்லி அம்மி குழவியை எடுத்துக்கிட்டு காந்தாரி வயத்தில் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு மகாபாரத கதையில் சொல்லப்படுகின்றது. அப்போ அவங்களுக்கு வந்து அபார்ஷன் ஏற்பட்டு அது 100 குழந்தைகளாக பிறந்ததா. ஃபஸ்ட்டு டெஸ்ட் பேபியே இந்த துரியோதனன் அந்த 100 பேர் தான். அந்த மாதிரி இவர் வந்து காந்தாரி புள்ள பெற்றுக்கிட்ட கதையாக இவராகவே அம்மை குழவி எடுத்து அடிச்சுக்கிறார் இப்போ ஸ்டாலின். அதனால் அவர் வந்து மக்களை முன்னாடியெல்லாம் ரயிலில் பார்த்தீங்கன்னா மயக்க பிஸ்கட் கொடுத்து பக்கத்து பிரயாணியிடம் கொள்ளையடித்தார்கள் அப்படின்னு வரும். அப்பா ஆட்சி ரொம்ப தப்பாக தான் இருக்குது. ஏன்னா அவர் வந்து எந்த விதத்துலேயுமே சரியான திசையில் இளைஞர்களை கொண்டு போகல, மகளிரை கொண்டு போகல, விவசாயிகளை கொண்டு போகல. விளையாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டெல்லியில் போய் தேசிய அளவில் கலந்துக்க வேண்டிய இளைஞர்கள் கூட கலந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினவர் தான் இந்த தப்பாக போன அப்பாவோட ஆட்சி, சின்னதத்தியோட ஆட்சி. அதனால் இவங்க எல்லா மட்டத்திலையும் மக்களை வஞ்சிக்கிறாங்க. இந்த அப்பாவின் ஆட்சி, அதுவும் குறிப்பாக டோப்பா அப்பாவின் ஆட்சி, அப்பா கடையில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களே தவிர ஆட்சியில் கான்சென்ட்ரேட் பண்ணல. தப்பாக இருக்கக்கூடிய அப்பாவின் ஆட்சி இது. எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.